ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 23. எபிசோடு 22 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கீரன் கான் திரும்பி போக ஈஸியாக இருக்கணும்னு ஒரு மேன் பிளேடை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற இடத்தையே கிழிச்சு ஒரு வழியை கிரியேட் பண்ணுறாரு. இனிமேல் வர மெசேஜை சீக்கிரமாக வந்துடும்னு அவர் நம்புகிறாரு. மறுபடியும் நம்மளோட ட்ரைனிங்க்கு வந்தால் இப்போ நம்மால் அலிசா கூட 90 தடவைக்கு மேலே சண்டை போட்டிருக்கான். ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்மளால் தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்குது. ஆனால் அலிசாவோட ஸ்ட்ரென்த்தை பீட் பண்ண நம்மளால் இதை பண்ணி தான் ஆகணும். வெளியில் போய் ஜாலியாக டெசர்ட் சாப்பிட்றத விட்டுட்டு நம்மால் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுறான். நம்மால் க்ரோத் ஸ்பீடை இன்னும் ஷார்ப் பண்ணுறான். நம்ம ஆளோட மானா கூட செம்ம சிங்கில் இருக்கிறத அலிசா நோட் பண்ணுறா. ஷேடோ ஃபோர்ஸோட பவரால் நம்ம ஆளோட க்ரோத்து சும்மா ராக்கெட் வேகத்தில் ஏறுது. ஸ்கில்லை வளர்த்துக்க நம்ம ஆளு போடுற இந்த வெறித்தனமான எஃபர்ட் மட்டும் இல்லைன்னா நம்ம ஆளோட டேலண்ட்டும் எபிலிட்டிஸும் வேஸ்ட்டாக போயிருக்கும்னு அவன் நினைக்கிறா. சீக்கிரமே நாம் தோக்க போகிறோம்னு தெரிஞ்சும் அலிசாவுக்கு செம்ம ஹாப்பி. அடுத்த நாள் நம்ம ஆள் எலிசா கிட்ட மாறி மாறி அடி வாங்குறான். தனக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு அலிசா நினைக்கும் போது நம்ம ஆள் ஒரு வெறித்தனமான ஸ்லாஷை கொடுக்குறான். ஒரு கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக் அவளை செம்மையாக காயப்படுத்திருச்சு. ரொம்ப காலமாக அவளுக்கு எந்த அடியும் விழுந்ததில்லை. நம்மளால உடனே என்யாவை கூப்பிட்டு இது ஏதோ ஃப்ளூக்கில் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறான். ஆனால் அவள் ஈஸியாக டாச் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் ஆளின் போயிட்டா. நம்மளால செம்ம உஷாரா ஷேடோ ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவளை ஏமாற்றிட்டான். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அலிசாவோட ஸ்கில்ஸு கொஞ்சம் ஸ்லாபி ஆகிடுச்சு. நினச்சதை விட சீக்கிரமாகவே அவள் தோத்துட்டா. ஆனால் நம்மளுக்கு இதில் உடன்பாடு இல்லை. இதை தன்னோட விக்ட்ரியாக ஏற்றுக்க நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. இதுதான் ஒரு சாம்பியன் லெவல் மைண்ட் செட்டுன்னு சொல்லணும். ஆனால் இது நிஜமாகவே யோசிக்க வேண்டிய விஷயம்னு அலிசா ஸ்ட்ராங்காக சொல்கிறா. கடந்த 3 மாதத்தில் நம்ம ஆளோட இம்ப்ரூவ்மெண்ட்டு வேறு லெவலில் எகிரி இருக்குது. இன்னும் வளரணும்னு நம்ம ஆளுக்கு இருக்கிற அந்த வெறி தான் ட்ரைனிங்க்கு ஃபியூவலாக இருக்குது. சீக்கிரமே 6 ஸ்டார் ரீச் பண்ணிடுவான். இதுதான் அலிசா தோற்று போகிற அந்த டெசிசிவ் மூமெண்ட்டாக இருக்கும். வின்டர் வந்துருச்சு. இந்த குளிர்லையும் முராக்கன் உட்காந்து ஐஸ் பாப் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறான். ஜில்லிக்கும் அது பிடிக்கும்னு அவளுக்காக கொஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறான். காஷ்மீர் கிட்ட ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி நம்மளால பேசணும். இது யாரை பற்றினா அவனோட கிளானோட லீடிங் சக்சஸர் பிஸ்கூல் பற்றி தான். அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னு நம்மளால கேட்குறான். இந்த பிஸ்கூல் கென்சாலா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறான்னு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்குன்னு காஷ்மீர் சொல்கிறாரு. கென்சாலா ஆர்கனைசேஷனில் இன்னொரு ஆஃபீஸரான பூபரு வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆர்ட் ஒர்க் ஷாப்புக்கு அவன் போகிறானா. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா அந்த ஆர்கனைசேஷனில் பூபருக்கு தான் பெரிய ரேங்க் இருக்குன்னு தோணுது. அதனால தான் பான்க்யூட்டில் அவனுக்காக பிஸ்கூல் சண்டைக்கு வந்தான். ஆனால் பிஸ்கூல் கூட கென்சாலா வச்சிருக்கிற அந்த கனெக்ஷன் தான் நம்மளால டிஸ்டர்ப் பண்ணுது. நம்மளோட பாஸ்ட் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எடுத்து பார்த்தா எல்லா மேஜர் கிளானும் கென்சாலா கூட டீல் பண்ணி தங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண செம்மையாக கஷ்டப்பட்டிருக்கானுங்க. ஜூலியா ஒரு பக்கம் முராக்கனை செம்மையாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. ஆக்ஷன் ஹவுஸோட ஓனரான அந்த ஆளு பற்றி காஷ்மீரால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடிஞ்சுதான்னு நம்மளால கேட்குறான். பார்த்தா அவனை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் வெளியில் வரல. அவனோட ட்ராக்ஸை மறைக்க யாரோ செக்டாக வேலை பார்க்குறாங்கன்னு நம்மளால நினைக்கிறான். அவனை இவ்வளோ சீக்கிரம் போட்டு தள்ளிட்டோமேன்னு நம்ம ஆளுக்கு இப்போ கொஞ்சம் ரெக்ரெட் ஆகுது. தனக்காக இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுத்த காஷ்மீரை நினச்சி நம்ம பையனுக்கு செம்ம ஹாப்பி. அவரோட எஜுகேஷனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கான். இப்போ நம்ம ஆள் அலிசா கூட ஸ்பேர் பண்ண போகணும். ஆனால் இந்த தடவை தன்னோட எஃபர்ட்ஸோட ரிசல்ட்டை பார்க்க காஷ்மீரையும் கூப்பிட்றான். ட்ரைனிங் அரினால தான் தோற்று போகிறத பார்க்க தன்னோட ஹஸ்பண்ட் வருவான்னு அலிசா கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இந்த மேட்ச்சில் நம்மளால தன்னை கண்டிப்பாக தோக்கடிப்பான்னு அவளுக்கு செம்ம கான்ஃபிடென்ஸ் இருக்குது. மாலிக் எத்தா அவங்கள எப்போவுமே ஒரு அமேசிங் ட்ரைனிங் பார்ட்னர் அப்புறம் ஃப்ரெண்டாக ஞாபகம் வச்சுப்பேன்னு சொல்கிறான். காஷ்மீர் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. வெறும் 3 மாதத்தில் நம்மளால் இந்த ஸ்கில் லெவலை ஓவர் கம் பண்ணிட்டான்னு அவரால் நம்ப முடியலை. ஃபைட் ஆரம்பித்தது நம்மளால் நியூயஸ்ட் சம்மன் ஸ்கில்லை கூப்பிட்றான். மேஜிக்லேருந்து ஒரு அழகான ஷேடோ ஃபீனிக்ஸ் வெளியே வருது. மேஜிக் சோர்சரியில் 6 ஸ்டார்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சோர்சரஸால் ஃபீனிக்ஸ் கூட ஒரு பேக்டு வச்சுக்க முடியும். அந்த டைமென்ஷனல் கேட்டை ஓப்பன் பண்ணி ஃபீனிக்ஸை சம்மன் பண்ணுறது சோர்சர்ஸ் மட்டும்ன்றதால இந்த பேக்டு ஒரு சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணப்படுது. ஆனால் உண்மையிலே ஃபீனிக்ஸ் தான் அந்த சோர்சரஸை செலக்ட் பண்ணும். அதனால தான் நிறைய மெஜிசியன்ஸ் ஏதாச்சும் ஒரு நாள் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாதான்னு செம்ம டெஸ்பரேட்டாக வெயிட் பண்ணுறானுங்க. அந்த ஃபீனிக்ஸ்லேயே ரொம்ப ரேரான ஒன்று இருக்குது. அதான் ப்ளூ ஃபீனிக்ஸ் டெஸ். ஹிஸ்ட்ரியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் சோர்சரஸ் கூப்பிட்டா மட்டும்தான் இந்த ஃபீனிக்ஸ் வரும். இப்போ எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் ரெடியானதும் நம்மளும் அலிசாவும் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. மாலை காலி பண்ண அலிசா பாயிரா. ஆனால் அந்த டீஸ் ஒரு ஹை லெவல் ஃப்ளேம் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி பஸ்ட்டு மூவ் பண்ணுது. அந்த ஃப்ளேம்ஸை ஒரு அடிஷ்னல் எஃபெக்ட் இருக்குது. அது அலிசாவோட பவர்ஸையும் பாதிக்குது. ஸ்கில் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறத அவள் சென்ஸ் பண்ணுறா. அவளுக்கு சண்டையை முடிக்க அவ்வளோ டைம் இல்லை. நம்மளால் அவளை அட்டாக் பண்ணி அப்படியே எஜ்ஜில் கொண்டு போகிறான். ஒரு விண்டு ஸ்பெல் வச்சு அவளை திணறடிக்கிறான். நல்ல வேலையாக நம்மளால் அவள் கூட நிறைய தடவை சண்டை போட்டதால் அவள் எப்போவுமே
டாமினேட்டிங் ஸ்டைல், ஃபைட்டிங்கை தான் யூஸ் பண்ணுவான்னு கண்டுபிடிச்சிட்டான். எப்படியாவது கண்ட்ரோல் எடுக்கணும்னு தான் அவன் நினைப்பா. சீக்கிரமாக கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த பேட்டியில் நம்மால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு எய்ம் பண்ணுறான். தன்னோட ஸ்வாட் ஸ்கில்ஸ் வச்சு அவளை க்ளோஸ் ரேஞ்சில் அடித்து நவுத்துறான். அப்புறம் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அலிசாவை இன்னும் கார்னர் பண்ணுறான். அந்த ஃபீனிக்ஸ் ஃப்ளேம்ஸ் அப்புறம் நம்ம ஆளோட ஃபார்வர்ட் ஸ்ட்ரைக்கால் செம்மையாக கார்னர் ஆகிடுறா. சும்மா டார்ஜிங் பண்ணுறதால இந்த சிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்க முடியாதுன்னு அலிசாவுக்கு புரியுது. ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஆளோட பிளேடை காற்றுலேயே கேட்ச் பண்ணுறா. அந்த ஃப்ளேம் அட்டாக்கையும் தாங்குறா. நம்ம ஆளை காலி பண்ண அலிசா ரெடி ஆகுறா. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நம்ம ஆளை அங்கே காணோம். அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இப்போ தான் நம்ம ஆளை கிளியராக ஃபீல் பண்ணா. அந்த ப்ரெஷர் ட்ரைடு அவளோட சென்ஸை காலி பண்ணிடுச்சின்னு அப்போ தான் அலிசாவுக்கு புரியுது. இந்த கிரிட்டிக்கல் மூமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் அவளை அட்டாக் பண்ணி ஃபைட்டில் ஜெயிக்கிறான். இந்த தடவை எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோமோன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆள் அலிசாவை ஹீல் பண்ணுறதுக்கு என்யாவோட ஹெல்ப்பை கேட்குறான். மேட்ச் முடிஞ்சதும் நம்ம ஆள் ஜெயிச்சிட்டான்னு தெரிஞ்ச முராக்கன் அப்புறம் குவாண்டல் 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறானுங்க. ஏன்னா நம்ம ஆள் அலிசாவை அடிச்சான்றதுக்காக இல்லை, அந்த ஃபீனிக் டீஸை நம்ம ஆள் சம்மன் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததும் குவாண்டல் அப்படியே முட்டி போட்டு உட்காந்துடுறா. அலிசா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் அவங்க சண்டை போட்டப்போ தான் இந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிட்டேன்னு நம்மால் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். 2 பேருமே அந்த ஸ்பேரிங் செஷனை செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு டாஸ்க் ஃபோர்ஸோட கேப்டனையே தோக்கடிச்சு நம்ம ஆளு ஒரு வெறித்தனமான சம்பவத்தை பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம ஆளுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகலை. டாக்கன் அப்புறம் குவாண்டல் 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. அந்த டெஸ்ட் கூட பேசணும்னு கெஞ்சுறாங்க. நம்ம ஆளு அவங்க சொன்ன மாதிரியே பண்ணுறான். அப்போ ஃபயர் அலாமோட ரூலரை வெல்கம் பண்ண குவாண்டல் அப்படியே கீழே விழுந்து கும்பிடுறா. முராக்கன் எப்பவும் போல செம்ம அரகண்டாக சீன் போடுறான். ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. குவாண்டல் பயத்தில் அப்படியே நடுங்குறா. டெஸ்ஸை திரும்ப அதோட டைமண்ட்ஸுக்கே அனுப்புனதுக்கப்புறம் டெஸ்ட் ஏன் அவ்வளோ பெரிய ஆளுன்னு முராக்கன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உண்மை என்னன்னா இதுவே அந்த கிரியேச்சரோட ஒரிஜினல் ஃபார்மே கிடையாதான். டிராகன்ஸ் அப்புறம் ஃபீனிக்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த ஃபயர் எல்லாமே அதுதான் ரூல் பண்ணுது. இது காட்ஸே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை காட்ஸ் அவங்களோட டிராகன்ஸ் கூட அந்த ஃபயர் இலமுக்களை நுழைய தைரியமாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்படி நடந்தப்போ டெஸ்ட் செம்ம காண்டாகி அதோட அல்டிமேட் பவரை வெளியே விட்டுச்சு. அப்போ அந்த டெஸ்ட் 5 காடை போட்டு தள்ளியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிராகன்ஸையும் அடித்து வெளுத்துருக்கு. அதோட உண்மையான பவரை தெரிஞ்சுக்கிட்டதும் நம்மளால் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். ஆனால் என்ன கடுப்புனா அதோட ஃபுல் பவரை நம்மளால் இந்த ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ண முடியாது. நம்மளால் பீக் பவருக்கு போனாலும் அது இம்பாசிபிள். இதுக்கு காரணம் வேற ஒரு டைமென்ஷனில் இருந்து வரதுக்கான பெனால்ட்டி. இதே ரீசன்னால தான் ஃபயர் ரிலமில் டெஸ்ஸுக்கு முன்னாடி காட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டானுங்க. ஸோ இந்த ரிலமில் அதோட பவரை பற்றியும் அதே தான் சொல்ல முடியும். ஆனால் அப்போ கூட எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் சாம்பலாக்குற அளவுக்கு அந்த ஃபீனிக்ஸுக்கு பவர் இருக்குது. டிராகன் செம்ம ஸ்ட்ராங்காக எல்லா டிராகன்ஸும் அந்த மான்ஸ்டரை பார்த்தா உச்சா போயிடுவாங்கன்னு சொல்கிறான். டெஸ்ஸுக்கு நம்ம ஆளை பிடிச்சிருக்குன்னு அவன் ஒரு மேட்டரை சொல்கிறான். அதை கேட்டதும் டெஸ்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அசட்டுன்னு நம்மளால் யோசிக்கிறான். அப்படின்னா ஒரு நாள் ஜிஃபல்ஸை காலி பண்ண அதோட பவரை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். 1 மாதம் ஓடி போச்சு. பேட்ரியார் கீரன் ரன்ஹேண்டல் தன்னோட பையனை பற்றி அந்த ஃபயர் இலமோட காடை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதை விட முக்கியம் என்னன்னா நம்ம ஆளோட மற்ற அபிலிட்டிஸை விட ஸ்வாட்மேன்ஷிப் ஸ்கில்ஸ் சும்மா ராக்கெட் மாதிரி எகிரிட்டு இருக்கு. கீரன் இப்போ ஒரு புது டாபிக் எடுக்கிறாரு. ரான் ஹெரனோட கிராண்ட்சன் பற்றியும் ஒரு காம்படிஷனில் நடக்க போகிற அசாசினேஷன் மிஷன் பற்றியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பவர்ஃபுல்லான ஹின் கிளானோட பியூர் பிளட்டான டான்டி ஹின் கூட மோத அரீனா ஆஃப் காஸ்மாஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு காஷ்மீர் கிட்ட இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிறான். எல்லாரையும் முந்திட்டு ஒரு டிவைன் ஸ்டார் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பேட்ரியார் கீரனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக இருந்தார். இன்ஃபர்மேஷனை கேட்டதும் நம்மளுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கான். ஹின் கிளானோட ஒரு பியூர் பிளட்டு கூட சண்டை போட இதுதான் உனக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ்னு காஷ்மீர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. காஷ்மீர் விடாமல் கம்பல் பண்ணுறதால நம்மளால் அதை ஏற்றுக்க முடிவு பண்ணுறான். அவங்க அப்பாவை ப்ரைவேட்டாக மீட் பண்ணப்போ காஷ்மீருக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாருன்னு இப்போ நம்ம ஆளுக்கு கிளியராக புரியுது. நம்ம பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்வாட்மேன்ஷிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கீரன் நினைக்கிறாரு. அதை தான் காஷ்மீர் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.